இப்போ நீங்கள் சிலம்பத்தை தாண்டி உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை வந்து குழந்தைங்க கற்றுக்குறாங்க? எங்கள் நம்ம கிளாஸில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிசிப்ளின் தான். டிசிப்ளின் தான். அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து உள்ளே வரும்போது இந்த டைமுக்கு தான் உள்ளே வரணும். எங்கே போனால் பஞ்சுவாலிட்டி மெயினாக இருக்கணும் குழந்தைங்களுக்கு. சரியான நேரத்துக்கு உள்ளே வரணும் இல்லைங்களா? இப்போ வர பழக்கம் தான் பிற்காலத்தில் குழந்தைங்களுக்கு வர்றதுக்கான இது இருக்கும். இப்போ அவங்க சரியில்லைன்னும் போது பிற்காலத்தில் எப்படி இருப்பாங்கன்ற ஒரு இது நம்மளுக்கே ஒரு என்ன வரும் இல்லைங்களா? அதனால் நம்ம இப்போலேருந்தே பசங்களுக்கு வந்து அந்த பஞ்சுவாலிட்டி எப்படி பேசணும், மற்றவங்க கலையை எப்படி பேசணும், அப்புறம் அவங்க கற்றுக்கிட்டு குழந்தைங்கள மற்றவங்களை எப்படி டீச்சிங் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுப்போம். சமயங்களில் அவங்க கேட்டிருந்து நாமளும் கற்றுக்க வேண்டியது இருக்குது. குழந்தைங்க ஒரு சில பசங்க அவங்க எப்படி அழகாக பேசுகிறாங்க. இப்போ நம்ம வளர காலகட்டத்தில் நம்ம ஒரு மாதிரி பேசி பசங்களோட வளர்ந்துருப்போம் இல்லைங்களா? ஆனால் அவங்க இப்போ நம்மளோடய இன்னும் அடுத்த பரிமாணத்தில் இருக்காங்க. இப்போ அவங்களும் ஒரு சில விஷயங்கள் நல்லா பேசணும், அவங்க கையிலேருந்து நல்ல விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிறோம். இது ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா அது வந்து எந்த வித ஈகோவும் இல்லாமல் சின்ன பசங்களாக இருந்தாலும் அவங்ககிட்ட இருந்து நம்ம சில விஷயங்களை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிற விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் இருக்குது.